Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic electric charges. Electric charges. இதை நம்ம தமிழில் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுருக்கமாக நமக்கு இதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Q. இதுக்கு என்ன குறியீடு யூஸ் பண்ணுவோம்? Q. அதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இங்கே அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு inside each atoms, inside each atom there is a nucleus. நம்ம எந்த ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும். அதாவது எனி திங்ஸு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்கும். அணுகுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட்டம்ஸ்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த ஆட்டம்ஸு, அதாவது ஆட்டம்ஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க. இன்சைடு ஈச் ஆட்டம் தேர் இஸ் ஏ நியூக்ளியஸ். அப்போ நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே பார்க்குறப்ப என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்கும்? நியூக்ளியஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கும். அப்போ எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது? 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதை பற்றி இங்கே பார்க்குறோம். த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸு. அப்போ ப்ரோட்டான்ஸுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சார்ஜ் லெஸ் நியூட்ரான்ஸு. அப்போ நியூட்ரான்ஸுக்கு என்ன இல்லை? சார்ஜ் இல்லை. அண்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸு. அப்போ எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆர்பிட்டிங் த நியூக்ளியஸ். அப்போ இந்த ஆர்பிட்டல் மெத்தடில் தான் இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அணு இருக்கும். அணுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ளே நம்ம நல்லா பார்த்தோம்னா புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அப்போ புரோட்டானுங்கிறது நேர் மின் சுமை கொண்டது, அது எலக்ட்ரானுங்கிறது எதிர்மின் சுமை கொண்டது. நியூட்ரானுக்கு மின் சுமை இல்லை, எதுவுமே இல்லை, நேர்குறியும் இல்லை, எதிர்குறி தன்மையும் இல்லை. அப்போ அது என்னது? மின் சுமை அற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது? 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த 3 பார்ட்டிகல்ஸும் ஒரு ஆர்பிட்டால் ஷேப்பில் சுற்றி வந்துட்டு இருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஆர்பிட்டால் மெத்தடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்வலி தேர் ஆர் எஸ் மெனி எலக்ட்ரான்ஸ். யூஸ்வலி தேர் ஆர் எஸ் மெனி எலக்ட்ரான்ஸ் as there are protons and the atoms themselves are neutral. Usually there are as many electrons as there are protons and the atoms themselves are neutral. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேச்சுரலாகவே, அதாவது யூஸ்வலி தேர் ஆர் எஸ் மெனி எலக்ட்ரான்ஸு, அதாவது நம்ம நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக என்ன இருக்குது? புரோட்டான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன இருக்குது? புரோட்டான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த எலக்ட்ரான்ஸ் தேர் ஆர் புரோட்டான்ஸ் அண்டு த ஆட்டம்ஸ் தெம்செல்ஃப் ஆர் நியூட்ரல். அப்போ இதெல்லாமே இருக்கிறப்ப, அதாவது புரோட்டான் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன இருக்குது? எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2 சேம் ஆகி என்ன ஆயிரும்? நியூட்ரல் ஆயிரும், நடுநிலைத்தன்மைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. First one, if an electron is removed from the atom, if an electron is removed from the atom becomes positively charged. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஒரு ஆட்டம்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணோம்னா அப்போ அது என்ன சார்ஜாக மாறும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக மாறும், அதாவது நேர்மின் சுமை பெறும். அப்போ ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ அந்த அணு என்ன தன்மை பெறும் அப்படின்னா நேர்மின் சுமை பெறும், நேர்மின் சுமை பெறும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். தென் இட் ஈஸ் கால்டு பாசிட்டிவ் அயான். அப்போ அதை என்ன நம்ம சொல்லுவோம்? நேர்மின் அயனி. அப்போ அந்த மாதிரி தன்மையை நம்ம என்ன சொல்லலாம்? நேர்மின் அயனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம பொதுவாகவே ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா அது என்ன தன்மை பெறும்? நேர்மின் சுமை பெறும். அப்போ அதுக்கு பேர் நேர்மின் அயனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது நம்ம அதை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். If an electron is added an excess
to an atoms then the atom is negatively charged. ஒருவேளை நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா ஒரு ஆட்டம்ஸில் ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா அப்போ அது என்னவா மாறும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ்டு, அதாவது எதிர்மின் சுமை பெறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஆட்டம்ஸில் எலக்ட்ரான்ஸு ரிமூவ் பண்ணாலோ அல்லது ஆட் பண்ணாலோ அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட மின்சுமை என்னவும் மாறும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். த சார்ஜ் அண்ட் இட் இஸ் கால்டு நெகட்டிவ் அயான். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் அயான், அதாவது எதிர்மின் சுமை அயனி, அதாவது எதிர்மின் அயனி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, when you rub a plastic comb on your dry hair, the comb obtains power to attract the small pieces of paper it is not. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தலையில் நம்ம தலை சீவும் போது, தலை வாடுறப்ப, அதாவது நம்ம தலை சீவறதுக்கு நம்ம சீப்பு யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம தலை முடி இருக்கும், உலர்ந்து இருக்கக்கூடிய அந்த முடியில் நம்ம சீப்பு யூஸ் பண்ணி மெதுவாக சீவி நம்ம ஒரு பேப்பரில் வச்சோம்னா அது ஒட்டாது. அதே நம்ம வேகமாக நல்லா பயங்கர ரஃப், அதாவது நம்ம தலையை வேகமாக சீப்பால் சீவணும்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு, அந்த ட்ரை ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு நேராக எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா சீப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது கம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்போ அது என்ன தன்மை பெறும், எதிர்மின் சுமையை பெறும். அதாவது அந்த சீப்பு வந்து எதிர்மின் சுமையை பெறும், அதாவது நெகட்டிவ் சார்ஜாக மாறும். நம்ம முடியில் இருக்கக்கூடிய, அதாவது ஹேர் ட்ரையர் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுது, அப்போ அது என்னவாக மாறும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். அப்போ ட்ரை ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, அதே சீப்பு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜு. அதை பேப்பரில் கொண்டு வரப்போ நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த சீப்பு அந்த பேப்பர் என்ன ஒட்டும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம நேச்சுரலாகவே நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. when you rub a plastic comb on your dry hair, the comb obtains power attract the small pieces of the paper it not. When you rub the comb vigorously, the electrons from your hair live and accumulate on the edge of the comb. When you rub the comb vigorously, electrons from your hair live and accumulate on the edge of the comb. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ட்ரை ஹேரில் நம்ம சீப்பு வச்சு சீர்றப்ப நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எதுக்கு மூவ் ஆகும், சீப்புக்கு மூவ் ஆகும். அப்போ ஹேர் வந்து நம்ம என்னாகும், பாசிட்டிவ் சார்ஜாகவும், சீப்பு வந்து என்னாகும், நெகட்டிவ் சார்ஜாகவும் மாறும். அப்போ ரெண்டு சார்ஜாகவும் மாறுறப்ப அந்த சீப்பை கொண்டு நம்ம பேப்பரில் வைக்கிறப்ப பேப்பருக்கு என்னது பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ ரெண்டு என்னாவும் அட்ராக்ட் ஆகும், அதாவது ஈர்ப்பு சக்தியில் ஒட்டக்கூடிய தன்மையை நம்ம கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அக்குமுலேட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த கம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Your hair is now positively charged as it has lost electrons and the comb is negative charged. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ட்ரை ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, அந்த சீப்பு வந்து என்னாவது நெகட்டிவ் சார்ஜு, அதே பேப்பர் வந்து என்னாவது பாசிட்டிவ் சார்ஜு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதுக்கு எல்லாமே ப்ராசஸ் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், எலக்ட்ரான்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The charged as it is a gained electrons, negatively charged as it is has gained electrons. அப்போ எலக்ட்ரான்ஸை வாங்குறதுனால இந்த ப்ராசஸ் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி எலக்ட்ரான்ஸை, அதாவது எலக்ட்ரான்ஸுங்கிற எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படி நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம், Q யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், Q. அப்போ Qங்கிற ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு. அப்போ அந்த மெஷரிங் த எலக்ட்ரிக் சார்ஜ், அப்போ எப்படி எலக்ட்ரான்ஸை மெஷர் பண்ணுறது, எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ், தி எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்டு இன் கூலும். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம இதில் தான் மெஷர் பண்ண முடியும், கூலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் இது 1 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க, இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் இதில் மெஷர் பண்ணுறாங்க, கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த சிம்பிள் ஃபார் த சேம் இஸ் சி. கூலும் நம்ம ஷார்ட் மெத்தில் என்ன சொல்லுவோம், சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
The electric charge is measured in coulomb and the symbol for the same is C. The charge of the electron is numerically a very tiny value. அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நியூமெரிக்கல் மெத்தடில், அதாவது எண் மதிப்பில் பார்க்குறப்ப ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரானோட எண் மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மிக மிக சிறிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எலக்ட்ரானோட எண் மதிப்பு என்னது, ரொம்ப ரொம்ப சிறிது. எலக்ட்ரானுக்கு என்ன சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூ போட்டு பவரில் என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம், நெகட்டிவ் சார்ஜ் போடுவோம். அதே எலக்ட்ரான்ஸ். The electric charge is measured in coulomb. கூலம்னு தான் எலக்ட்ரிக் சார்ஜ் மெஷர் பண்ண முடியும். அண்ட் த சிம்பிள் ஃபார் த சேம் இஸ் சி. அப்போ அதுக்கு என்ன நம்ம சிம்பிள் யூஸ் பண்ண சி. The charge of an electron is numerically a very tiny value. The charge of an electrons represented as E. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம், E is fundamental unit with a charge. Fundamental units with a charge equal to the 1.6 into 10 power minus 19 C. Cங்கிறது இந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணுது, கூலும். அப்போ ஒரு கூலும் அப்படின்னாவே, அதாவது ஒரு கூலும் வேல்யூ அப்படின்னு நம்ம சொன்னாவே இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே அதை சொல்லியிருக்காங்க, a charge of an electron represented as a E. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம லெட்டர் என்ன பண்ணால் இப்போ யூஸ் பண்ணுறோம். இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 1.6 into 10 power minus 19 C. 1.6 into 10 power minus 19 C. Cங்கிறது இந்த இடத்துல என்னத்தை குறிக்கும், கூலும் குறிக்கும். திஸ் இண்டிகேட் தட் த எனி சார்ஜ் Q. அப்போ நம்ம சார்ஜுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், Q அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேஸ் டு பி an integral multiple n. அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள் என்னது, பெருக்கக்கூடிய தன்மையில் நம்ம அதுக்கு லெட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம், n. ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ். அப்போ ஃபண்டமெண்டலாகவே எலக்ட்ரான் சார்ஜுக்கு என்ன யூஸ் பண்ணோம், E. அப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா மேக் பண்ணோம்னா Q ஈக்குவல் டு NE. அப்போ Qங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் குறிக்கும். என்னங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிளை குறிக்கும். அதே ஈங்கிறது எதை குறிக்கும், எலக்ட்ரான்ஸை குறிக்கும். ஹேர் n இஸ் என் ஹோல் நம்பர். அது வந்து என்னங்கிறது எதை குறிக்குது, முழு நம்பரை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னங்கிறது எதை குறிக்குது, ஒரு முழு நம்பரை குறிக்குது, முழு எண்ணை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எலக்ட்ரான்ஸு, அதாவது ஒரு ஆட்டம்ஸ்ன்னு எடுத்தாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அண்ட் என்ன இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். அப்போ 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த 3 பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன இருக்குது, சார்ஜஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜஸ்னால் ப்ரோட்டான், நெகட்டிவ் சார்ஜஸ்னால் எலக்ட்ரான்ஸ், சார்ஜ்லெஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நியூட்ரான்ஸ். இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே சேம் எந்த பொசிஷனில் சுற்றிட்டு இருக்கு, ஆர்பிட்டல் ஷேப்பில் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு, அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸுங்கிறது ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னாவே அந்த ஆட்டம்ஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அதே எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ட்ரை ஹேர், கம்ஃபு, பேப்பர். இது 3 எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா நம்ம என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அது எதை வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா கூலும் அப்படிங்கிற இதை வச்சு மெஷர் பண்ணுவோம். அப்போ கூலும்க்கு லெட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம், C யூஸ் பண்ணுவோம். அப்போ நேச்சுரலாக எலக்ட்ரானிக்ஸ்க்கு லெட்டர் E யூஸ் பண்ணுவோம். அப்போ 1 கூலும்ங்கிறது வேல்யூ வந்து 1.6 into 10 power minus 19 C. Cங்கிறது இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணுது, கூலும். Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜை குறிக்கும், Nங்கிறது ஹோல் நம்பரை குறிக்கும், Eங்கிறது எலக்ட்ரான்ஸை குறிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் எலக்ட்ரிக் சார்ஜ், மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.